சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்த துளாராசி அன்பர்களே, துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்த குருபான் இப்பொழுது 10ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 10ஆம் இடத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த வாதம் தவறானது. என்றால் குரு உச்சத்துக்கு வருவதனால் பதவியை கெடுக்காது, மாறாக பதவியை மாற்றி கொடுக்கும் என்றுதான் நீங்கள் நம்ப முடியும். அதாவது நீங்கள் செய்கின்ற பதவியை சிறிது மாற்றி, அதாவது தொழிலை சிறிது மாற்றி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடத்திலே செய்கின்ற தொழிலை செய்யும்படி இல்லாமல் சிறிது மாற்றி செய்தால் நிச்சய லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். உத்தியோகஸ்தருக்கு பதவி உயர்வு காரணமாக இட மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும். குருபான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். உங்களை விட உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் நடக்க வேண்டியிருந்தால் நிச்சயமாக நடக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்துடன் திகழ்வீர்கள். ஆனால் உடல் உப்பிசம் மாத்திரம் வரும். வயிறு உபாதைகள் மாத்திரம் சிறிது வந்து போகும். ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் காரமான ஒரு உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடத்திலே ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 3 மாதங்களில் திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஆவணி மாதம் முதற்கொண்டே செய்ய வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் மருத்துவ உதவியின் பேரிலே கிடைக்கும். என்றால் 5ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பதனால் மருத்துவ உதவியின் பேரிலே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பூர்வ புண்ணிய சொத்துக்களிலே சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஐப்பசி மாசம் தீபாவளிக்கு பிறகு தீரும் என்று உறுதியாக நம்பலாம். வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு கடன் வாங்கித்தான் வீடு மனை வாங்க முடியும். சாதாரணமாக கடன் வாங்காமல் வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு 1 வருடம் காத்திருக்க வேண்டும். புதிய வாகனங்களை மாற்றிக்கொள்வதற்கு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. பெண்களுக்கு சிறிது வயிறு உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வயிறு உப்பிசம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே சிறிது எச்சரிக்கையாக பெண்கள் இருப்பது நல்லது. விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். ஆனால் பயிர் சில சமயங்கள்ல அதிகமான மழையின் காரணம் இருக்கிறது. ஆகவே எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிந்து முக்கியமாக கிழங்கு வகைகளையும் பல பயிர்களையும் பயிரிடுவது நல்லது. அல்லது தென்னை கன்றுகளை வைத்துவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இந்த வருடம் வயதானவர்கள் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகள் செல்லும் போது அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலே செல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் வயதானவர்கள் வயிற்றை காய போடக்கூடாது. சரியான நேரத்தில் உணவு அருந்துவதுதான் உங்களுக்கு நல்லது. தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை என்பது அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்திற்கு செல்லாமல் இருந்து அவ்வாறு நீங்கள் இருந்தால் நிச்சயமாக நல்ல தெய்வ பலம் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு ஐப்பசி மாதத்துக்கு பிறகு கிடைக்க இருக்கிறது. ஆகவே குலதெய்வ வழிபாடும் நல்லது. மாணவர்கள் மிகுந்த சிரத்தையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது நவம்பர் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்களிலே படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த குரு பேச்சின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குருபகவான் வருவதனால் ஒரு முறை ஆலங்குடி சென்று குரு பகவானை வியாழக்கிழமை என்று வழிபாடு செய்து அதன் பிறகு வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கம் நம்பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். இந்த தரிசனங்களின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் இவை ஒரு முறை செய்தால் போதுமானது. மற்றபடி நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். நிறைய பேர் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை போடுவார்கள். ஆனால் அதை மாலை போட்டு அதன் பிறகு கீழே குப்பையில நீங்கள் சேர்த்து விடுவார்கள். அதை பதிலாக கொண்டை கடலை 1 கிலோ வாங்கி கொடுத்து நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுங்கள் என்று நீங்கள் கேட்டாலே செய்தாலே போதுமானது. அவ்வாறு கொண்டை கடலை மாலைக்கு பதிலாக 1 கிலோவோ 1/2 கிலோவோ நீங்கள் கொண்டை கடலை வாங்கி அங்கே இருக்கின்ற பூசாரிகளிடம் அர்ச்சகர்களிடம் கொடுத்து நைவேத்தியத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தாலே அதன் மூலமாக குருவுடைய அருள் திருவருள் உங்களுக்கு நன்கு பெருகும் என்று உறுதியாக நம்பலாம். இந்த பரிகாரங்களின் மூலமாக
துலா ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் அடுத்த குரு பயிற்சி வரை நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும்.